வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை. அழகான காஞ்சி, இப்போது கோவிலம்பாக்கத்துல. ரொம்ப அழகா அம்பாளுடைய அனுக்கிரகத்தால, அம்பாளுடைய பிராண பிரதிஷ்டை இதெல்லாமே நடக்குது. இதுக்கு பின்னாடி நெறைய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. என்னன்னா, நெறையா ஆ பார்த்து, பார்த்து, பார்த்து அந்த கடை எடுக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்தது ஆடி மாசம். ஃபர்ஸ்ட் வாரத்துல பார்த்துட்டோம். ஆடி பிறந்து ஒரு 2, 3 நாள்லயே பார்த்துட்டோம். ஆனா, அந்த பில்டிங் ஓனரும் ஒரு அவரும் ஒரு முடிவுக்கு வரல. அ எங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசினோம். அப்புறம் 2, 3 இடம் பார்த்தோம். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வரல. நாங்களும் ஒரு முடிவுக்கு வரல. அப்புறம் அப்படியே அப்படியே விட்டாச்சு. திரும்ப ஒரு 3 மாசம் 2 மாசம் கழிச்சு, ஒரு நாள் திடீர்னு இப்படி கார்ல போயிட்டுருக்கும்போது, மனசுக்குள்ள ஒரு தாட் வந்தது, எண்ணம் வந்தது. அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணி கேட்கலாம், பில்டிங் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "என்ன நான் வாடகைக்கு விட்டீங்களான்னேன்." அவர் ஆடி மாசம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் நாங்க அத ஃபாலோ பண்ணல, விட்டுட்டோம். புரட்டாசி மாசத்துக்கு மேல தான் கால் பண்ணி கேட்டேன்னு நெனைக்கிறேன். கேட்ட உடனே அவரு, "இருக்குமா, வாங்க நேர்ல வாங்கன்னாரு." அதுக்கப்புறம் பார்த்து, பேசி, அப்புறம் டிசைன் பண்ணும்போது கூட நெறைய விமர்சனங்கள் பார்த்து, பார்த்து, பார்த்து மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் டிசைனிங் பண்ணும்போது சொன்னேன். வழக்கம் போல பவித்தர் தம்பி தான் எங்களுக்கு டிசைன் பண்ணாரு. டிசைனிங் பண்ணும்போது சொன்னேன், அவ பெரிய இடம் அ ஒண்ண ஒதுக்கி, இங்க நடராஜர், அம்பாள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடை எப்போதுமே அப்படித்தானே வைப்போம்ன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருந்தாரு. நான் பார்த்துட்டு, இந்த கடையில பெருசா நான் பூஜை எல்லாம் பண்ண போறதில்ல. அ எனக்கு அது ஒரு 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 பிஸ்னஸ் இடமாவே இருக்கட்டுமே அப்படின்னு தான் பவிதர்ட்ட சொல்லி டிசைன் எல்லாம் மாத்த சொல்லி பண்ணோம். ஆனா, நெறைய விஷயங்கள் நம்ம நடத்தல அப்படிங்கிறத இந்த இடத்துலயுமே எனக்கு முடிவாச்சு. அ அவருடைய கான்செப்ட் படி அங்க விளக்கு, அணையா விளக்கு ஒண்ணு எரிஞ்சிட்டுருக்கும். எப்படி டேல் ஆஃப் காஞ்சி அப்படின்னு காஞ்சியின் கதைன்னு சொன்னோமோ, அது மாரி இந்த கடைக்கு அணையா விளக்குன்னு பேர் வைக்கணும்னாரு. அந்த கதை ரொம்ப அழகா டச்சிங்கா இருந்தது. அ பக்தை ஒருத்தலுடைய ஒரே ஒரு விளக்குக்கே கடவுள் பதில் சொல்றார் அப்படின்னுன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லி, அழகா அந்த கான்செப்ட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சாரு பவிதர். ஆனா எனக்கு என்னவோ ஆ சரி பவிதர், நான் நான் சேஞ்சஸ் எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் மாத்திட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அங்க பூஜைலாம் நடத்த போறேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆ அப்படின்னு சொல்லிட்டு, "நீ சொல்ற மாதிரி வேணா விளக்கா வச்சிடலாம்." எனக்குமே என்னுடைய கணவர் வள்ளலாருடைய வழியில இருக்கிறதுனால, நம்ம அந்த மாதிரி விளக்கே வைப்போம் அப்படின்னு தான் முதல்ல நெனச்சோம். ஆனா, அ போன பஞ்சமிக்கு முந்தின பஞ்சமி, இல்ல அங்கேயும் அம்பாள் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உத்தரவு மாதிரி கேட்டுச்சு. உத்தரவு மாரி கேட்டுச்சு. அந்த பஞ்சமி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுத்த ஒரு பஞ்சமியா இருந்தது. ஈவினிங்ல காஞ்சிபுரத்துல பூஜையெல்லாம் முடிக்கிறேன். என்னைய அவமானப்படுத்துற மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. அ வெளியில உள்ள மக்கள் நெறைய அந்த மாதிரி பண்ணும்போது கூட, அந்த மனக்குழப்பத்திலயும் அந்த ஒரு ஒரு இதுலயுமே ஆ கார் ஓட்டிக்கிட்டே வர்றேன். அ ஒரு 8:30, 9 மணிக்கு மேல தான். மனோன்மணியம்மா திடீர்னு அவங்களா கால் பண்ணாங்க. இப்ப 2 பேருமே பிஸியா இருக்கிறதுனால நெறையா பேசிக்க முடியலன்னாலும் கூட, அவங்க ஏதோ கால் பண்ணாங்க. வாராகியும் நானும் நிகழ்ச்சியெல்லாம் அப்பதான் முடிஞ்சிருந்தது. அவங்க கால் பண்ணிட்டு முதல்ல கேட்ட கேள்வியே, "நீ ஏன்டா நம்ம அம்மாவ செய்ய மாட்டேங்கிறன்னாங்க." அ என்னதும்மான்னேன். "நம்ம திரிசக்தி வராகி பண்ணு. பெருசு பெருசா பண்ணு. அத எல்லா இடத்துலயும் அந்த உருவம் வரணும்." அவங்க கேட்டப்போ ஒண்ணுமே, அதாவது நான் இருக்கிற மனக்குழப்பம், இதுல அம்மா சொன்னப்போ, எனக்கு அம்பாள் "எதையும் கண்டுக்காத, வேலை இருக்கு வேலைய பாரு. நான் வரணும்." அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மனோன்மணி அம்மா குரல்ல நான் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமா, "சரிம்மா, பண்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே சிலை செய்ற எனக்கு நம்மளுடைய இந்த ராஜவராகி அம்பாள் யாரு செஞ்சு குடுத்தாங்களோ, அதே தம்பிக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி, "நம்ம அம்பாள் நிக்கிற மாதிரி வேணும்யா. நான் ஃபோட்டோ அனுப்புறேன். இதே மாதிரி வேணும். 4 கரங்களோட திரிசக்தி வாராகின்னு" சொன்னப்போ, அவருக்கு அந்த அம்பாளே புதுசா தெரிஞ்சாரு.
திரிசக்தி வராகி பீடம் நம்மளுடைய குருஜியோட பீடத்துக்கு யார் போயிருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கிற அம்பாள் நம்ம வேற எங்கேயுமே பார்த்துருக்கவே மாட்டோம். அம்பாள் வந்து சக்கரம், திரி திரிசூலம், கையில ஓலைச்சுவடியோட இருப்பா. இந்த கையில தாமரை மலர் வச்சிருப்பா. இதுதான் அந்த அம்பாளுடைய திருக்கோலம். இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 சக்திகளும் சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சரஸ்வதி, துர்க்கை, லக்ஷ்மி இப்படி இந்த வரிசையில எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்பாளோட இந்த 3 சக்திகளும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடியது தான் இந்த வாராகி அம்பாள் அப்படின்றது தான் அதோட தாத்பரியம், அதோட அர்த்தம். ஸோ அந்த அம்பாள் வந்து மனோன்மணியம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நிக்கிற அம்பாள் செய்ய முதல் சந்திப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க திரிசக்தி வராகி பண்ணியிருக்கோம். ஆனா அப்ப கூட உட்கார்ந்த நிலையில பண்ணோம். நின்ற நிலையில பண்ணல. அம்மா திடீர்னு கார்ல வந்துட்டு இருக்கும்போது இப்படி அதுவும் பஞ்சமி அன்னைக்கு சொன்னோன்னா அம்பாளுடைய உத்தரவாவே எடுத்து தான் அதை செஞ்சோம். அந்த செய்யற பையனுக்குமே அவ்வளோ டவுட் இருந்துச்சு. கரெக்டு தானா அப்படின்னு எல்லாம் கேட்டு தான் பண்ணாரு. இந்த அம்பாள் நின்ற கோலத்துல இருக்க போறதுனால நிறைய நகையெல்லாம் பண்ணாத, சிம்பிளா பண்ணு, அம்பாளுக்கு அலங்காரம் எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த அம்பாளையே செய்ய ஆரம்பிச்சோம். அவ்வளோ அழகா இதுல அந்த சிலை செய்யற தம்பி சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னா, அம்மா அதாவது அந்த சிலை உருவாகும் போதே தெரியுமா அதுக்கு எவ்வளவு சாநித்தியத்தோட அந்த தெய்வம் அந்த உருவத்தை விரும்பி ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது. இடியும் மழையும் மின்னலோட அது நான் மெழுகு பிடிச்சதுல இருந்து இவ்வளவு மலையில வார்க்க முடியுமான்னு நினைச்சும் கூட எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நான் உங்களுக்கு சொன்ன நேரத்துக்கு அனுப்ப முடிஞ்சதுன்றது உண்மையிலேயே அம்பாள் வந்து அந்த திருவுருவத்தை ஏத்துக்கிட்டு அங்க வந்து நின்னா அப்படின்னு அந்த தம்பி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இந்த அம்பாள் செஞ்சது ஒவ்வொரு பூஜையும் பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்லுவாரு, அந்த தம்பி சொல்லுவாரு, நான் செஞ்ச அம்பாள்மா அது, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு கோவில்ல கூட நடக்காத பூஜை அந்த அம்பாளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு கோவில் போனா கூட இவ்வளோ அந்த பூஜை அந்த அம்பாளுக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேசுவாரு. ஸோ அவ்வளோ ஆசையா செஞ்ச அதே தம்பியவே தான் இந்த அம்பாளையும் செய்ய வச்சோம். செஞ்சு அதுக்கப்புறமா அம்பாள் வந்தா, உருவாகி இங்க வந்தா. வரும்போது கொஞ்சம் ஒரு நாள் தாமதமானதுனால எனக்கு ஆனா ஒரு பொருளை ஒரு புது கடைக்கு எடுத்துட்டு போக முன்னாடி முதல்ல உள்ள போறது நம்ம அம்மாவா தான் இருக்குன்றதுனால சிதம்பரத்துல இருந்து சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த தம்பிக்காக செஞ்ச இங்க 4 மாசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்பாளை அவங்கள அழைச்சிட்டு போய் முதல்ல அவங்கள காவலுக்கு வச்சு அவங்கள அங்க வச்சுட்டு தான் வந்து மற்ற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போனோம். அப்படித்தான் இந்த வந்து கடைக்கே வந்து உள்ள என்ட்ரானோ. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க. இந்த அம்பாள் உருவான விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4, 5, 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வந்து நிக்கிற வாராகி அம்பாள் 18 இன்ச்சில் சிதம்பரத்துல ஒரு தம்பிக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்பாள் இங்கே தான் இருக்காங்க, இன்னும் கிளம்பல. அவங்க ஒரு சில காரணங்களால அதுக்கு அம்பாளுக்கு அவங்க பேரெல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா பூஜையும் அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, அந்த தம்பிக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சரி, இந்த அம்பாள் இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, அவரு நான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நான் வேணா மாலைக்கு காசு கொடுக்கட்டுமா அப்படின்னு எல்லாம் கடைக்கு கால் பண்ணி கேட்பாராம். அதெல்லாம் இல்லைங்க, அம்பாள் இங்கே இருக்கா, நாங்கள் அவளுக்கு பூஜை பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்பாளுக்கு எதுக்கு நீங்கள் தனியாலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தம்பின்னு சொல்லி இங்கே அவளுக்கும் தினமும் மாலைகள், பூவு எல்லாம் போட்டு அவளுக்கும் பூஜை நடந்துட்டு இருந்தது. அந்த நிக்கிற அம்பாள் இங்கே நின்று 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 தான் என்னவோ இந்த தடவை வந்திருக்கிற அம்பாள் நிக்கிற அம்பாளா வந்திருக்காளான்னு தெரில. அப்படி கூட செய்கிறோம் அப்படின்னா அதை 4 கையில் பண்ணணுமா 8 கையில் பண்ணணுமான்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இப்படி இவ்வளவு ஆசையா அந்த தம்பி திரும்ப அந்த வீடியோ பார்த்துட்டும் கால் பண்ணாரு. நம்மளுடைய அந்த இதுவாகி கொண்டு போய் அம்பாளுக்கு அங்கே வச்சுட்டு ஜாமான் எல்லாம் இறக்கி அடுக்கிட்டு இருக்கிற வீடியோவும் பார்த்துட்டு, நான் குருஜி பிரதிஷ்டைக்கு வராரு, நான் குருஜியை போய் திரிசக்தி வராகி பீடத்திலேயே மீட் பண்ணியிருக்கேன். அவரே என்னுடைய இந்த அம்பாளை பார்க்கணும்னு நினச்சேன்.
அதுவும் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் பரிபூரணமா, பரிசுத்தமா இருக்கு அப்படின்னா, அத அம்பாள் நடத்தி குடுப்பா, நிறைவேத்தி குடுப்பான்றதுக்கு வந்து, இங்க நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய அம்பாள் எல்லாமே ஒரு காரணமா இருந்துச்சு. இந்த அம்பாள் இங்கேயே நின்னு, என்னைய நீ இதே மாரி செய்யணுன்றதுக்காக நின்னாளா? சரி அவங்க 8 கரங்களோட இருக்காங்களே, இப்படியா செய்ய? 8 பண்ணணுமா? 4 பண்ணணுமா? அது எப்படி இருக்கணும்? அப்படிங்கும்போது, மனோன்மணிமாவும், வாராகியும் வேற இல்ல. என்னைய வந்து குருஜிட்ட கூப்ட்டு போனது, குருஜிய அறிமுகப்படுத்தினது எல்லாமே மனோன்மணிமா தான். அவங்க ஃபோன் பண்ணி, அவ்வளவு வேகமா அந்த ஒரே வார்த்தை, வேற எதுவுமே பேசல. ஃபோன எடுத்த உடனே, "நீ ஏன்டா அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிற? நம்ம அம்மா எல்லா இடமும் போணும்டா. அத செய்யி" அப்படின்னு சொன்ன உடனே, அதுவே உத்தரவா எடுத்து தான் அந்த அம்பாள் உருவானாங்க. அவங்க வந்ததா இருக்கட்டும், இங்க அபிஷேகம் பண்ணும்போதே அவங்க கிட்ட இருந்த அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதுல குருஜி வந்து பிரதிஷ்டை பண்ணி குடுத்தது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். குருஜி அவ்வளோ ரிலாக்ஸா, அமைதியா நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருடைய அ அ அந்த கோவில் நம்ம அம்பாளுக்காக பிரம்மாண்டமான அந்த கோவிலோட எழுப்பக்கூடிய பணியில அவர் எவ்வளோ பிஸியா இருந்தாரு. எவ்வளோ மனசுக்குள்ள அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஒவ்வொன்னையும் ஒரு ஆர்க்கிடெக்சர் யாருமே இல்லாம அவரே டிசைன் பண்ணி அவ்வளோ பெரிய கோவில கட்டி முடிக்கும்போது, அவருடைய எண்ண ஓட்டத்தையும், அந்த வேகத்தையும் பார்த்து நான் யாரையுமே அதுக்கப்புறம் வந்து நெறையா நான் போய் எனக்காக நிக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, "குருஜி பிஸியா இருக்காங்க. நீங்க வந்து கேட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பரபரப்பா இருக்கிறவரு, இங்க அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டைக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா வந்தாரு. அவ்வளோ குளிர்ச்சியா இருந்தாரு. எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அவரு திரிசக்தி வராகி பீடத்துல என்ன மாரி ஒரு கம்ஃபர்ட்டா நின்னு, அவரோட இடத்துல அங்க நின்னு காட்பாடியில இருக்கக்கூடிய அம்பாள முதல்ல நான் எப்ப பார்த்தேனோ, அதே அந்த சாந்தத்தோட குருஜி இங்க வந்து இருந்து இந்த அம்பாள வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணதா இருக்கட்டும், அழகா அவர் எதுக்குமே டென்ஷன் அவர் வந்து அவ்வளோ அழகா அத ஹேண்டில் பண்ணாரு. நாங்க எதுவும் கேட்கவும் இல்ல. அவர் ஒண்ணொண்ணு கேட்கும்போது, ஆனா கடகடன்னு அம்பாள் அத கொண்டு வந்து குடுத்தா. அங்க இல்லாத ஜாமான் அதெல்லாம். அதெல்லாம் கொண்டு வந்து அவளே குடுத்தா. அவளோட பிராண பிரதிஷ்டைக்கு அவளே ஏற்பாடு பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா அவளுக்கு வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணி, 16 விளக்கு ஏத்தி, அந்த எலுமிச்சம்பழத்த வந்து ஒவ்வொருத்தர் கையிலயும் கொடுத்து, அந்த திரும்ப தீபம் காட்டுனதா இருக்கட்டும். ஒண்ணொண்ணா அற்புதம். இந்த மாரி ஒரு பூஜைய நான் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. குருஜி அவ்வளோ அழகா அந்த அம்பாளுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி குடுத்தாங்க. அ இதுல இன்னுமே நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்த விஷயம் என்ன அப்டின்னா, இதெல்லாம் சொல்லும்போது சாட்சியா இருக்காங்க மனிதர்கள். அ காலையில நான் போய் நிக்கிறேன். எல்லாரும் வர முன்னாடி நான் போறேன். அதுக்கு முன்னாடியே திலீப் வந்துட்டா. எல்லாருமே நம்ம வாராகி வாரியர்ஸ் எல்லாருமே அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் போக முன்னாடியே 4, 5 பேர் அங்க இருந்தாங்க. நான் போய் நிக்கிறேன். ஒருத்தர் வர்றாரு. அழகா டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸ் கிளம்புன ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து நம்ம கடைக்கு இப்ப வச்சிருக்கிற புது கடைக்கு எதிர் ரோட்ல இருக்கிறவங்களாம். எதிர் எதிர் எதிர இருக்கிறவங்க. அவங்க வீட்ல இருந்து பார்த்தா இந்த பில்டிங் முழுசும் தெரியுமாம். அவர் வந்து எப்போதுமே பஞ்சமி வீடியோ, நம்மளுடைய இந்த ராஜவராகி அம்பாளுக்கு நடக்கக்கூடிய பூஜை வீடியோ பார்க்கும்போதெல்லாம், அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருமாம். நான் எப்போ வந்து பார்க்க போறேன் உன்னைய? அவ்வளோ தூரத்துல இருக்கியே! அப்படின்ற மாதிரியே இருக்கிற வேலைப்பளுவுல விட்டுட்டு வர முடியாதேன்னு நெனச்சு ரொம்பவே ஏங்கியிருக்காராம். அவர் வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய, உள்ள நடக்கக்கூடிய அத்தனையுமே தெரியும். எங்களுக்கு நைட் அங்க வெளிச்சம், லைட் வெளிச்சம்னா, எங்களுக்கு மொத்தமுமே எங்க வீட்ல இருந்தே இங்க நடக்கிறத நாங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான கருணையோட அம்பாள் வந்து எங்க வீட்டுக்கு எதிர, எங்க வீட்டுக்குள்ள இருந்தே பார்க்குற மாதிரியான ஒரு ரூபம் வந்து வரும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்கன்னு சொல்லிட்டு, பையில கை நெறைய பூவு எல்லாம் கொண்டு வந்து குடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கடை திறப்பு விழாக்கு வர்றோம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல இல்லாம, நான் ஒரு அம்பாள பார்க்க போறேன். அவ இன்னைக்கு இங்க வந்து பிரதிஷ்டை ஆகுறா. ஒரு கோவில்ல எப்படி அம்பாள் வைப்பாங்களோ, அந்த எண்ணத்தோட வரக்கூடிய மக்கள் எல்லாம் பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய ப்ளூ ட்ரே
பெரிய ட்ரே இருக்கு இல்லையா? அந்த ட்ரே முழுக்க பூவா இருந்துச்சு, உதிரி பூ. மக்கள் எவ்வளோ ஆசையா இருக்காங்க. அந்த ஏரியால உள்ளக்கூடிய நெறைய பேர் வந்தாங்க. நெறைய பேர் இன்னைக்கு தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டேவே வரணும்னு வந்தாங்க. அயனாபுரத்துலேருந்து ஒரு அம்மா காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, "ஃபர்ஸ்ட்டு பில் நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னு, அவ்வளோ ஆசையா பூஜையெல்லாம் முடிய விட்டு நளினிமா வந்தாங்க. பூஜை நம்ம பிராண பிரதிஷ்டை நடந்து அம்பாளுக்கு கண் திறக்கிற வேளையில கரெக்டா நளினிமா வந்தாங்க. நளினிமா வந்து அவங்களும் அம்பாளுக்கு ஆரத்தி காமிச்சாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். கரெக்டா அம்பாள் என்னைய கூப்பிட்டு வந்துட்டா பாரு. அவளுடைய கண்ணு திறக்கிற நேரம் என்னைய கூப்பிட்டு வந்துட்டா பாருன்னு அம்மா அவ்வளோ ஆசையா, சந்தோஷமா அத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அம்பாள் பிளான் பண்ணி நடத்திக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி வந்திருந்த ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தவங்களா இருக்கட்டும், நைட்டு வரைக்கும் எல்லாரும் அம்பாள பார்க்க வந்துட்டு, அப்படியே வந்து அவங்களுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதாவது நான் நெகிழ்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வாராகி வாரியர்ஸ் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் ஒரு 30, 40 பேரு. இதுல நெறைய பேரு வந்து வந்து நின்னு அவங்க வீட்டு விழா. அவங்க வீட்ல கடை திறக்கிற மாதிரி வந்து நின்னு அவ்வளோ வேலைகள் பார்த்து குடுத்து, பொருள இங்க தூக்குறதுலருந்து அங்க அடுக்குறது வரைக்கும், ஆறுமுகன் தம்பியா இருக்கட்டும், பிரதாப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த அம்பாள கும்பிட வந்தவங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. அவங்கலாம் பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க. ஆனாலும், "அம்மா நான் வரேம்மா, வண்டி நான் சொல்றேன், ஆள் நான் கூப்பிட்டு வரேன். நான் கூட நிக்கிறோம்மான்னு" சொல்லி கூட நின்னதா இருக்கட்டும், இறக்குனதா இருக்கட்டும், அவ்ளோ சப்போர்ட்டு. இது எல்லாமே அம்பாள் நான் சொன்ன மாதிரி, "நீ புடவைய கட்டிட்டு வந்து நில்லு. தைரியமா இரு. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ற மாதிரி தான் எல்லா நிகழ்வும் நடந்தது. அது மாரி நம்மளுடைய விளக்கு கடையிலருந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே நெறைய கோஆப்பரேட் பண்ணி வந்தாங்க. அங்கேயும் ஆளு எடுக்கணும். நெறைய பேர வேலைக்கு எடுக்கணும். இன்னும் 10 நாள்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா கடை வந்து ஓப்பன் ஆகி நிலை இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு 10 நாள் கிட்ட எடுக்கும். அதுவுமே நல்லபடியா நடக்கும். நெறையா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெறைய புதுசு புதுசா நெறைய கொண்டு வர்றோம். இது எல்லாமே அம்பாளுடைய அனுக்கிரகத்தால நடக்குது. அவளுடைய கிளைய திறந்திருக்கா அப்படின்னு தான் நம்புறேன். ஏன்னா காஞ்சிபுரத்துல எப்படி அவளுடைய விக்கிரகம், அவளுடைய திருவுருவத்த எடுத்துட்டு போகாம எங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையோ, அந்த ஒரு பாடமே போதும். "அவ்வளோலாம் நீ பண்ண வேணாம்மா, நானே நீ முதல்ல உள்ள போக விட்டு தான் அத்தன ஜாமானையும் எடுத்துட்டு வருவேன்னு" சொல்லி தான் சிதம்பரம் தம்பியோடைய அந்த வாராகி அம்பாளோட உள்ள போயி திரும்ப பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அம்பாளும் பின்னாடியே வந்தா. அவ்வளோ அழகா. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம், அந்த தம்பி பார்க்கணும் குருஜி அந்த அம்பாள பார்க்கணும்னு நெனச்சாரு. ஆனா, குருஜி கையால அந்த அம்பாளுக்கு பூஜையும் நடந்ததுன்றது தான் வந்து இன்னுமே சந்தோஷம். ஒவ்வொருடைய பக்தருடைய எண்ணங்கள ஈடேற்றதா அம்பாள் இருக்கா. இதுல ஒரு தாய் உள்ளத்தோட குருஜி வந்து நின்னதா இருக்கட்டும், மனோன்மணி அம்மாவா இருக்கட்டும், சரஸ்வதி அக்காவா இருக்கட்டும், அவங்க வந்து 10 நாளா இங்க இருக்காங்களாம். அவங்க அந்த அம்பாள பார்த்தோன்னே சொன்னாங்க, எனக்கு சரஸ்வதி அக்கா வந்து நாங்க ரொம்ப பேசிக்கிட்டது கூட இல்ல. ஆனா அவங்க கட்டி பிடிச்சிட்டு கடைசியா சொன்னாங்க, "உன்னைய பார்க்க நான் சென்னைக்கு வந்துட்டேன். நீ வேலூர்ல 10 நாளா இல்ல" அப்படின்னு சொல்லி, "வந்து இங்க நிக்கிறா அம்மா" அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிச்சிட்டு கண் கலங்கி சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு வந்து அவ்வளவு ஆனந்தத்த குடுத்தது. ஏன்னா, தெய்வம் வந்து நம்ம முடிவு பண்றதில்ல. நம்ம ஒரு ஒரு 100 சமையல் கூட நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியுமான்லாம் தெரியாது. அதுல 1000 தடை வரலாம், 1000 விஷயங்கள் நடக்கலாம். வீட்ல விளக்க ஏத்துறதுக்குள்ள கூட ஒரு பெரிய பாடா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஆனா, அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ அழகா, கோர்வையா நடக்குது அப்படிங்கும்போதே, அம்பாளுடைய உத்தரவுனால, அனுக்கிரகத்தால நடக்குது. நெறைய பேரு அங்க வந்து நின்ன அத்தன பேரும் அப்படியே கண்ல அவங்கள அறியாம கண்ணீர் வருது. சொல்றாங்க, "நான் எதுக்கு அழுகிறேன்னே தெரியல. ஆனா கண்ணீரா வருது. நான் இந்த இடம் எங்களுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் குடுக்குதுன்னு" சொன்னாங்க. அது ஒரு மினி ஹாலா இருந்த இடம், இன்னைக்கு ஒரு கோவில் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அந்த பில்டிங் ஓனரும் நேத்து வந்திருந்தவரு, அ எவ்வளோ அழகா மாறி இருக்குன்றத ஆச்சரியமா பார்த்தாரு. இது எல்லாமே சந்தோஷம் தான். அம்பாள்
பரிபூரணமா எல்லாருக்கும் எல்லா நல்லதுகளையும் செய்யட்டும். நமக்கு பக்கபலமா அம்பாள் இருப்பா. திரும்ப 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 சொல்றேன். அம்பாளை கும்பிடுறோம் அப்படின்னா அவளுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும். அவ வந்து ஏன் தெய்வம் அப்படின்னு இந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க இவ்வளோ பெரிய நிலையில இருக்காங்க, இவ்வளோ வளர்ந்து வர்றாங்க, இவ்வளோ வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்றத இந்த உலகம் சொல்லணும். அதுதான் நம்ம தெய்வத்துக்கு நாம பண்ற பூஜை எல்லாமே அதுதான். என்னுடைய குருஜி முதல்ல இந்த இடத்துல நாங்க கேட்காமலே பண்ணாரு. அவர் வந்து அவரும் அவருடைய நிறைய இதுல சொல்லியிருக்காரு. உள்ள வந்து அம்பாள் உத்தரவு கொடுத்தா அதனால பண்ணேன்னாரு. அவரை வந்து அம்பாளுடைய எந்திரம் வரைஞ்சி அவ்வளோ அழகா அந்த எந்திர பூஜை பண்ணி பிராண பிரதிஷ்டை கொடுத்தாங்க ராஜவராகிக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கடையில யாகம் நடத்தினோம். ஆனா ஏனோ தெரியல, ஒருவேளை அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்க வரணுன்றதுக்காக தானான்னு தெரியல. ஏன்னா அப்ப வரைக்கும் நான் பெருசா இதை பத்தி யோசிக்கல. எந்த வராகி இப்ப யாகம் வச்சா கூட எந்த வராகி வைக்க போறோன்ற எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா குருஜியே மனோன்மணிமா என்கிட்ட சொல்லும்போது சொன்னது, "நீ வந்து இனாகுரேஷனுக்கு கூப்பிடுறா. அவர் அங்க வந்து அப்போ பூஜை பண்ணட்டும்" அப்படின்னாங்க. ஸோ டைரக்டா இனாகுரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கடையில நடந்தது. அதுவுமே அம்பாள் அனுக்கிரகம், குருஜியோட ஆசீர்வாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகா வந்திருந்து நடத்தி கொடுத்து நிறைய பேர் அவங்கவுங்களுடைய கஷ்டங்களையும் நேற்று குருஜிட்ட கேட்ட விடை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த குருஜி எப்படி கிடைச்சார் அப்படின்னா, அம்பாள் நம்ம சிலை செஞ்சப்பவா இருக்கட்டும், விளக்குகள் செஞ்சு கொடுக்கும் போதா இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னா நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை சோகங்களை வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது எனக்கு அதுக்கு தீர்வெல்லாம் சொல்ல தெரியாது. நான் அம்பாள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் யாருக்கும் வாயை திறந்து எதையும் சொன்னது கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்கான்றது கூட தெரியாது. ஆனா அப்போ அம்பாள் மனோன்மணிமா ரூபத்துல வந்து காமிச்சது தான் குருஜி. நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய குரு லலிதா லலிதா சகஸ்ரநாமம் நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளுடைய அறநருள் மூலமா. அதுல நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு 51 சக்தி பீடத்தை நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ராகவன் ஐயா வந்திருந்தாரு. அவருடைய அன்பும் எனக்கு வந்து கிடைச்சது அம்பாள் அனுக்கிரகம். ஒரு காலத்துல அவரோட வீடியோவை அனுப்பி இது கேளுங்க, இவர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் கூட ஒண்ணா உட்கார்ந்து அவர் பேச நான் முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறேன். நீங்கெல்லாம் கேட்க முன்னாடியே நான் உட்கார்ந்து கேட்பேன். ஒவ்வொரு ஷூட்டும் எவ்வளவு வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம வருவேன். அவர் முன்னாடி உட்கார்ந்து அவ்வளத்தையும் நான் கேட்டுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் கேட்கறது. அதே மாதிரி வந்திருந்த ஒவ்வொருத்தருடைய அன்பு, எங்க ஊர்க்காரரு பாலகிருஷ்ண அண்ணா ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அவங்களுடைய அன்பு எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். பாலகிருஷ்ணன்றது எங்க அப்பா பேரு. எங்க அப்பா இல்லாததுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து என் மேல காட்டக்கூடிய அன்பு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா பேர் இருக்கிறதுனால என் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்களா அண்ணான்னு கேட்டிருக்கேன். அவங்க இங்க சென்னையில நாவலூர்ல தான் இருக்காங்க. அவர் குடும்பத்தோட வந்திருந்து, அதாவது தெரியாதவங்க பேசுறத விட நம்ம ஊர்க்காரங்க நம்ம சொந்த பந்தங்கள் பாராட்டும்போது அது ரொம்ப இனிமையா இருக்கு. அண்ணா என்னுடைய போஸ்ட் எல்லாம் எங்களுடைய ஊர் குரூப்ல எல்லாம் போட்டு நம்ம ராஜி 3வது கிளை திறக்கிறா, எல்லாரும் வாங்கன்னு அழைச்சதா இருக்கட்டும். ஏதோ எங்க அப்பாவே கூப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருந்தது. அந்த அண்ணா குடும்பத்தோட வந்தது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அது மாதிரி என்னைய ஒரு தம்பி வந்து எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுறீங்க இல்லையா, என்னைய வந்து ஒரு தம்பி வந்து தத்தெடுத்திருக்காரு. கோயம்பேடுல இருக்கக்கூடிய எம்ஆர் அண்ட் சன்ஸ். அதுல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கடைசி தம்பி. எனக்கு உண்மையா சொல்லணும்னா அவர் பேர் கூட எனக்கு தெரியல. ஆனா என் மேல அவ்வளோ அன்பு. கணவன் மனைவியா எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவாங்க. நம்மளுடைய ஒரு நாள் 36 கொண்டுக்கு கூட வந்து இங்கே சென்னையில நடந்ததுக்கு காய்கறி எல்லாமே அவங்க தான் உபயோகம் பண்ணாங்க. அத்தனை பேருக்கும் அன்னதானத்துக்கு. ஸோ அப்படி யார்கிட்டயுமே கேட்காம அவரும் ஆசையா வந்து ஒரு லீஃப்ல அழகா என்னுடைய முகம் வரைஞ்சு, "எங்க அம்மாம்மா நீங்க. உங்கள தினமும் நான் பார்ப்பேன். இந்த ஃபோன் எடுத்தேன்னா உங்க முகம் பார்த்துட்டு பில் கவுண்டர்ல உட்காருவாராம். உட்கார்ந்து முதல்ல என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் அடுத்த வேலையவே ஆரம்பிப்பாராம். எங்க அம்மாவ நான் பார்த்துட்டு தான் ஆரம்பிப்பேன்னு" சொல்லி என்னைய அம்மாவ அவர் தத்தெடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பாசமா இருக்கக்கூடிய அந்த தம்பியா இருக்கட்டும், நம்ம வாராகி வாரியர்ஸ்ல மதுவா இருக்கட்டும்,
பூவு வழக்கம் போல உண்மையா சொல்லணும்னா, எங்களுக்கு இந்த அலங்காரம் வந்து அவ்ளோ அழகா காஞ்சிபுரத்திலிருந்து வழக்கம் போல ஃப்ளவர் டெக்கரேஷன் நாங்க கேட்கவே இல்ல. என்ன ஏதுன்னே சொல்ல. நான் சொன்னது என்னன்னா, அம்பாளுக்கு ஒரு 3 மாலை சாத்துப்படி மாலை மாதிரி போட்டு ஒரு பெரிய மாலையும், ஆ வாசக்காலுக்கு ஒரு மாலை போடுங்க சார். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல சார். குருஜி வராரு அப்படின்னு மட்டும் அதாவது குருஜி வர்றாரு. அன்னைக்கு கார்த்திகை 1 முடியறதுக்குள்ள மார்கழி 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணும்னு தான் பண்றேன். சிம்பிளா பண்ணுங்க சார்ன்னேன். என்னைக்குமே என்கேஎஸ் ஃபேமிலிக்கு வந்து சிம்பிள்னா என்னன்னே தெரியாது. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி கடை முழுக்க அந்த இனாகுரேஷனோட ஃபீல அவ்ளோ அழகா அந்த பூவு அவ்வளோ ரியல் ஃப்ளவர் வச்சு அவ்வளோ அழகா டெக்கர் பண்ணி குடுத்தாங்க. ஸோ அந்த அன்பு வந்து கோடான கோடி நன்றி. ஏன்னா யாருமே கிடையாது. நாங்க கடையில எல்லாத்தையும் அடுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போதே கிளம்பும்போதே மணி 10:30க்கு மேல ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் அவங்க வந்து நைட்டெல்லாம் உட்காந்து 4 மணி வரைக்கும் அலங்காரம் பண்ணிட்டு கிளம்புனாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக செஞ்சது. எப்பவும் போல திலகா, ஸ்ரீனி மொத்த வேலையும் அவங்க பார்த்தாங்கன்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பேரும் வந்து நின்னதா இருக்கட்டும். அ வராகி வாரியர்ஸ்ன்னு நான் மொத்த பேரையும் சொல்லிட்டேன். ஏன்னா, இதில ஒருத்தர விட்டு ஒருத்தர் எதுனாலும் கஷ்டமாயிடும். அ திலகா, ஸ்ரீனிலாம் அவங்கவங்க வேலைய விட்டு அங்க கூடவே வந்து இருந்தது. மறுநாள் பூஜைக்கு எல்லாம் இருந்தது. இது எல்லாமே ஒரு குடுப்பின தான். வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறது வேற. ஆனா, இந்த அம்பாளுக்காக கூட வந்து நிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. நன்றிய தவிர சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. மேல மேல வளர்ந்து வருவோம். கடை திறக்க போறோம். நெறையா வேலை இருக்கு அப்படின்னோனயே, முழுக்க முழுக்க இந்த 15 நாள் எனக்கு சாப்பாடு டைமுக்கு குடுத்து, இந்த 15 நாளும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டது அப்படின்னா, எங்க சித்திய தான் சொல்லணும். அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க. கூடவே இருந்தாங்க. அவங்க அங்க இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல. எங்க கூட இருக்கணும்னு அவசியமே இல்ல. "நீ நேரத்துக்கு சாப்பிடு. உனக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுதுல்ல. ஒழுங்கா சாப்பிடுன்னு" சொல்லி இந்த 15 நாளும் என்னை ஹெல்த்தியா அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். டைமுக்கு சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், பழங்கள் எதுனா கட் பண்ணி கொண்டு வந்து டேபிள்ல வச்சுருவாங்க. அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அ ஒரு ஆள் ஒருத்தரோட இது வந்து விளக்கடையில ராஜி கடை திறந்திருக்கால்ல. நெறையா நெறையா சக்திகள், நெறையா பேருடைய எண்ணங்கள், நெறைய பேருடைய கைகள் எங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபோன்ல சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே, "அண்ணா வந்துருவேம்மா இனாகுரேஷனுக்குன்னு" சொல்லிட்டு எண்ணூர்லேருந்து நேரா வந்தாரு. "எண்ணூர்லேருந்து கிளம்பிட்டேம்மா வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ்கே கோபி அண்ணா வந்தது ரொம்ப சந்தோஷம். அவரும் வந்ததா இருக்கட்டும். இதில இன்னுமே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அ ஒரு பதிவுல கூட சொல்லியிருப்பேன். முஸ்லீம் ஒருத்தவங்க வந்து இங்க வேல் வாங்கிட்டு போனாங்க. நம்ம கடைக்கு வந்து வேல் வாங்கி கும்பிட்டாங்க. அவங்க கும்பிடுறதுக்காக வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்க திரும்ப நம்ம கடைக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அ காலையில எழுந்து பால்கனிக்கு வந்தா நம்ம கடை போர்டு பார்த்தாங்களாம். அவங்க பால்கனியிலருந்து பார்த்தாலே தெரியிற அளவுக்கு போர்டு இருக்கு. கடவுளே! அப்படின்னு அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. ஃபுல் பூஜைக்கு முழுசா நின்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் வந்திருந்து விழாவ ரொம்ப சிறப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. அது உங்களுக்கு வேற ஒரு ஃபீல் குடுக்கும். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அம்பாள் சிறப்பா நடத்திட்டு போறா அப்படின்னு தான் நான் நம்புறேன். பெண் சக்திகள் மேலோங்கி வளரணும். ஒவ்வொருத்தரும் பெண் சக்திய போற்றணும். அம்பாளுடைய சக்தி நான் நடராஜர் இல்லாம வச்சதில்ல. ஆனா, அங்க வந்து வைக்க போற நடராஜர நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும்னு சொல்லியே தள்ளி தள்ளி போயி எதுவுமே முடிவு பண்ணாம அம்பாள் வந்து நின்னா. ஏன்னா எல்லாமே அவளா வந்து அங்க நின்னுட்டா அப்படின்னு தான் சொல்லணும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அம்பாளுடைய அனுகிரகம் எவ்வளோ பரிபூரணமா இருக்குன்னு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். அம்பாள் என்னுடைய ஆத்மாவுக்காக நான் வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப வியாபாரம் வந்து அம்பாள வச்சு பண்றேன்னு மட்டும் யாருமே பேசிடாதீங்க. அது அந்த அம்பாளுக்கே பொறுத்துக்க முடியாத விஷயமா இருக்கும். என்னுடைய உண்மையான அன்பும், பக்தியும் அந்த அம்பாளுக்கு தெரியும். ஏன்னா, வேற எதுக்காக காஞ்சிபுரம் போறேனோ இல்லையோ, பூஜை இருக்கு. பூஜை அன்னைக்கு பண்ணணும்னா நான் போயிடுவேன். வியாபாரத்துக்காக போய் இருக்கிறதா இருந்தா தினமும் போய் உட்காரலாம். பூஜை இருக்குன்னா, அத மிஸ் பண்ணாம போய் பண்ணிட்டு வந்துரணும். அப்படின்றது மட்டும் தான். மத்ததெல்லாம் எங்க அம்மா பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், அங்க இருக்கக்கூடிய ஒ ஸ்டாஃப் எல்லாரையும் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். நல்லபடியா போயிட்டுருக்கு. அம்பாள் எங்க இருந்தாலும் இந்த தொழில நடத்தக்கூடிய ஒரு அறிவையும்,
ஆற்றலையும் இந்த அம்பாள் கொடுத்துருக்கா. டெக்னாலஜி அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தான் எந்த பிரான்ச்சில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கவும், என்ன வியாபாரம் நடந்திருக்குன்ற பார்த்துக்கக்கூடிய அந்த உத்தியவும் அம்பாள் சொல்லி கொடுத்து தான் அடுத்தடுத்து நகர்த்திட்டு போகிறாளோ தவிர, ஒரு சில பேர் விமர்சனம் சொல்கிறாங்க இல்லையா, அறிவே இல்லை அப்படின்றாங்க இல்லையா, அறிவு இல்லாமல்லாம் இல்லை. அம்பாள் இருக்கா எங்களுக்குள்ள. அவளுடைய அவளுடைய அவளுக்கு கீழே வேலை பார்க்குற நாங்கள் எல்லாரும் அவளுடைய ஆணைப்படி உத்தரவுப்படி மனசுக்குள்ள இருந்து அவள் சொல்கிற அத்தனையும் செஞ்சிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்திருந்தாங்க. நிறைய பெரியவர்கள் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. நான் நிறைய பேருக்கு இன்வைட்டே அனுப்பலை. ஏன்னா எனக்கு அதுக்கான நேரம் இல்லை. அடுக்கவும் அங்கே எலக்ட்ரிக்கல் வேலை முடியவும் கார்பெண்டர் ஒர்க்கு முடியவுமே சரியாக இருந்தது. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அம்பாள் உங்களுக்காக அங்கே இருக்கா. நீங்கள் எப்போ வந்தாலும் அம்பாளை தரிசிக்கலாம். அங்கேயுமே பஞ்சமி பூஜை பண்ண போகிறோம். டிசைன் பண்ணப்போ பவிதர்கிட்ட சொன்னேன், அங்கே பூஜைலாம் கிடையாது பவிதர். எனக்கு வந்து ஏதோ எல்லாரும் என்னை விமர்சனம் பண்ணுறதை பார்த்தேன். எல்லாரும் இல்லை, 90% மக்களுக்கு தெரியும், உழைச்சி வர்றவங்களுக்கு தெரியும். உண்மையாக கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு மளிகை கடைக்காரர் மகளாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட வழி, அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வழியும் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நியாயமும் புரியும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கு நன்றி. என்ன மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஆழமாக புரியும். மேலோட்டமாக தாழ்ந்தோன்றித்தனமாக வாழ்கிறவங்களுக்கு, அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகளோட அர்த்தம் புரியாது. தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்லியிருக்காங்க. துரியோதனனை கூப்பிட்டு ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வான்னாராம். துரியோதனன் போயிட்டு வந்து சொன்னானா, ஊரெல்லாம் அயோக்கியங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னானா. அதே இது தர்மரை கூப்பிட்டு நீ போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வா, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொன்னப்போ, ஊரெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நிறைய அன்னதானம் நடக்குது, நிறைய நல்லது பண்ணுறாங்க, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்காங்கன்னாரா. அது மாதிரி பார்க்குற விதங்களில் இருக்குது, பார்க்கக்கூடிய பார்வையில் உண்மையான உழைப்பும் நேர்மையும் இருந்தது அப்படின்னா எங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். போட்டிருக்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இல்லாமல் அத்தனையும் பாசிட்டிவாக வந்தது தான் என்னுடைய பலம். எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொத்து. வலி எவ்வளவு இருந்திருக்கும்னு தெரியும் உங்களுக்கும். ஒரு வீடை மாத்துறதே பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வர்றது எவ்வளோ மன உளைச்சலை கொடுக்கும், எத்தனை தூக்கத்தை எடுத்திருக்கும் அப்படிங்கிறது அதை நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுவும் கூட எங்க அம்மா கொடுத்திருக்கிற தொழில், என் பரம்பரைக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு தொழில். இதுல நான் காலை ஊடி அம்மா நினைக்கிற மாதிரி வளர்ந்து காட்டுவேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல மட்டும்தான் படம் பெரிய விஷயமா இருந்தது, படம் பெரிய விஷயமா தோணலை. ஏன்னா எடுத்திருக்கிறதுல ஜெயிச்சு வரணும், அவ்வளவுதான். அந்த வெற்றி நான் மட்டும் இல்லை, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய உண்மையாக உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது கூட இவ்வளோ தூரம் பேசுகிறேன். இது ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலே மேலே எல்லாரும் அம்பாள் அனுக்கிரகத்தால் வளர்ந்து வருவோம். அவள் இருக்கா. வரக்கூடிய சோதனைகள் பேச்சுக்கள் எல்லாமே அடுத்த நிலை நம்மளை எடுத்துட்டு போக அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து வளர்ந்து வருவோம். நன்றி, வணக்கம்.